அப்பா லோக்கி, கைலாசகிரி தீபத்தில் இருக்கிற கருப்பு தாமரைய பேதாளனுக்கு வச்சு பௌர்ணமி பூஜை பண்ணணும். சீக்கிரமா போய் வா. சரிம்மா, சாயங்காலம் வந்துடுறேன். கைலாசகிரிக்கு போறதுக்கு 16 நாட்கள் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட ரெக்கையால ஒரே நாளில் போயிட்டு வந்துட்டே இருக்கா. லோக்கிக்கு ரெக்கை எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றான். அந்த ரெக்கையோட ரகசியம் என்ன? ரகசியமெல்லாம் இல்லை ஜமரி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி லோக்கி பேதாள தவத்தை முடிச்சு பேதாள மலை மேலே சாதனை பண்ணும்போது நடந்த சம்பவம் இது. பேதாள மலைக்கு ரொம்ப தூரத்தில் ஓஷ் பயங்கர பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு சுற்றி பார்த்தா ஒரு பாலைவன மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஊர் மட்டும் பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கு காரணம், அந்த ஊரில் ஒரு காலத்தில் குரோனங்கி தாந்திரிக் உருவாக்கின குரோனங்கி கிணறோட மகிமை. அந்த கிணறுல இருந்து எல்லா காலத்துலேயும் எப்போவுமே தண்ணி அருவி மாதிரி சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஈரமான குரோனங்கி கல்லை கழுத்துக்கு போட்டுக்காம யாரும் ஊர் எல்லையே தாண்ட மாட்டாங்க. ஒரு வேளை தாண்டினா 6வது அமாவாசைக்குள்ள திரும்பி வந்துடுவாங்க. இல்லைன்னா ஊர் எல்லையில் காவல் காக்கிற 3 பானை பேய் ஊருக்குள்ள விடாது. இனி வாழ்க்கை பூரா ஊருக்கு வெளியவே இருக்கணும். தாத்தா, புருகூருக்கு போகணும். போய் சீக்கிரமா வந்துடுறேன். குரோராக்கி கல் வேணும். தாத்தா கொடுத்த குரோனங்கி கல்ல கழுத்தில் போட்டுக்கிட்டான். கல் உடஞ்சி போச்சுன்னா 6 அமாவாசை தாண்டின மாதிரி இந்த ஊருக்கும் உனக்கும் சம்பந்தமே உடஞ்சி போயிடும். தெரியும் தாத்தா, சீக்கிரமா வந்துடுறேன். அந்த ஊரை சுற்றி இருக்கிற இடம் பாலைவனமா ஏன் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நிறைய சிப்பாயிங்க போனாங்க. ஆனால் யாருமே திரும்பி வரலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓஷ்மா நாட்டாம மாணிக்க பிரபு அவரோட அடியாக்களோட சேர்ந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு போனாரு. பாதி வழியில விஷ காத்த மூச்சு வாங்கி அவ அங்கேயே ஸ்படிக சிலையா மாறி உயிரோட இருக்கிற சவமா மாறிட்டான். எப்படியோ தப்பிச்ச அடியாக்கள் 2 பேரு மாணிக்க பிரபுவை கோஷ்மாக்கு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. ஜமீன்தாருக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு அவங்க யாருக்குமே தெரியல. அப்போத்திலிருந்து மாணிக்க பிரபு பொண்டாட்டி மதனவல்லி தம்பி கேத்தன் நாட்டாமை பதவியை எடுத்து ஊரோட பொறுப்பை எடுத்துக்கிறாரு. ஒரு அசைவும் இல்லாம கட்டல் மேலேயே 15 வருஷமா படுத்திருக்காரு மாணிக்க பிரபு. தம்பி, என் பையன் ருத்ரா வளர்ந்துட்டான். அவங்க அப்பாவோட நாட்டம்மா பதவியை அவனுக்கு கொடுத்துடு. உன் பொண்ணு சுமித்ராவை அவனுக்கு நான் கட்டிக்கிறேன். எவ்வளோ நாள் தான் நீ கூட பொறுப்பெடுப்ப? இனி ஓய்வெடு. அக்கா, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லணும். நாளைக்கு நம்ம ஆஸ்விகா அவங்க கூட்டத்தோட வந்துட்டே இருக்கா. ருத்ராவை கூட பிரகடன மண்டபத்துக்கு கூட்டிட்டு வா. நீ சொன்ன மாதிரி ஏ பொண்ணுக்கு ருத்ராவோட நிச்சயம் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி ஊரு தலைவர் ருத்ரான்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அந்த ரகசியம்? அதுவும் எல்லாரும் முன்னாடி நாளைக்கு மண்டபத்துல சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து அவன் அறைக்கு போயிட்டான். இந்த விஷயத்தை எல்லாம் கேத்தன் பொண்டாட்டி வனஜாக்கு தெரிஞ்சு 15 வருஷமா எங்க ஊரை விட்டு இந்த ஊர்ல ஏன் இருக்கோம்? சொத்து பதவிய ருத்ராவுக்கு கொடுக்கவா? அப்போ என் பையன் நிலைமை என்ன? பைத்தியம். ருத்ராவுக்கு என் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணா என் பையன் எப்படி ஜமீன்தார் ஆவா? அதுக்குதான் ருத்ராவை முடிக்கிறதுக்கு நான் பாக்குற ருத்ரா சாவு நிரந்தரம். என் பையன் சோதன், எனக்கு அப்புறம் ஜமீன்தாரு. என் சொத்து பதவி பேர் எல்லாம் என்னோட பையனுக்கு தான். இருட்டானது. ஊரெல்லாம் தாண்டி கழுத்துல குரோனங்கி கல்லோட ஒருத்த வரும்போது 3 பானை பேய் அவனை விக்ருதமா கொன்னுடுச்சு. அடுத்த நாள் ஊர் மத்தியில இருந்த மண்டபத்துல எல்லாரும் சேர்ந்தாங்க. போஷ்மா கூட்டத்தோட போனா ஆஸ்விகா நம்ம ஊர் அக்கப்பக்கத்து நாசத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சா. இங்கிருந்து 7 மலையை தாண்டி இருக்கிற டமுக்கா காட்டுல சித்தல மலையில சர்வக்கெத்துங்கிற மந்திரவாதி செத்து சக்தியுள்ள ஒரு பிரேதமா மாறினா அவ 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு பாம்பு உருவத்தை எடுத்து ஊருக்குள்ள வந்து 30 நாட்கள் மனுஷங்களை கொண்டு சாப்பிட்டு மறுபடியும் குயக்கி போய் 30 வருஷம் தூங்கிக்கிட்டே இருந்தானா.
அவன் போற அந்த பாதையில தண்ணி நிக்காது, ஆவியாயிடும். அவன் போன பாதையில புல்லு கூட முளைக்காது, மண்ணு விஷமாகும். அவன் குகையோட அக்க பக்கத்துல போனா போதும், செத்துருவீங்க. அதுகிட்ட இருந்து வர விஷவாயு நமக்கு பட்டுச்சுன்னா நாம சிலையா மாறிடுவோம். அன்னைக்கு குரோனங்கி மந்திரவாதி கூட சேர்ந்து நம்ம ஜமீன்தாரு அந்த ரகசியத்தை பார்க்கணும்னு போய் பாதி சிலையா மாறிட்டாங்க. குரோனங்கி செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு குரோனங்கி மந்திரவாதியோட பையன் ஆஷ்விகா தான் கூட்டாளி கூட 5 அமாவாசையில போய் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு தீர்வு என்னன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும்போது 6வது அமாவாசை வருதுன்னு நாங்கள் பின்னாடி வந்துட்டோம். நான் இந்த ஊர்லேயே இருந்து எங்கள் அப்பா கட்டின குரோனங்கி கிணத்துல தண்ணி வத்தாம பார்த்துக்கணும். எல்லையில் இருக்கிற 3 மலை பேய்க்கு இன்னும் பலம் வர மாதிரி ரத்த ஓமத்தை பண்ணணும். எப்படியோ ஒரு மலையோட எல்லை பேய் இருக்கு இல்லையா, இதுக்கு பயப்படணும். சர்வகேத்து பலத்துக்கு முன்னாடி 3 மலையோட பிசாசு ஒரு வினாடி கூட நிக்காது. அதை கொல்ற ஆம்பளை இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த பூமியிலே இல்ல. ஏன் முன்னாடி எங்க ஊர்க்காரங்கள நீ குறைச்சு பேசாத. நான் தனியாவே போனா அந்த சர்ப்பகேத்து தலைய வெட்டி எடுத்துட்டு வருவேன். அவ பேச்சு கேட்டு ருத்ராவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீங்க எதுக்கு மாமா? நான் இருக்கேன் இல்ல, நான் போய் அந்த சர்ப்பகேத்துவ முடிச்சிடுறேன். ஷபாஷ், சரியா 1 வருஷத்துல அவன் எந்திருப்பான். அதுக்குள்ள போய் அவன் தலைய வெட்டி எடுத்துட்டு வந்தா எங்க அப்பா நியமிச்ச எல்லப்பை தானாவே பஸ்மமாயிடும். அதுக்குள்ள நீ திரும்ப வரணும்னா 6வது அமாவாசையில நீ வந்துரு. நான் வந்தா அந்த சர்ப்பகேத்து தலையோட தான் வருவேன், இல்லைன்னா இந்த ஊர்லயே நான் கால் வைக்க மாட்டேன். ஷபாஷ், என் மாப்பிள்ளை நீ காமிச்சிட்ட. நீ திரும்ப வர வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் என் பொண்ணு யாருக்கும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஊர் மக்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுக்குறேன். சரி மாமா, 1 வருஷம் ஆச்சுன்னா எனக்கும் இந்த ஊருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல, வரேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி சபதம் எடுத்து தாத்தா கொடுத்த குரோனங்கி கல்ல கழுத்துல போட்டு ஊரெல்லை தாண்டினா. ஊர் எல்லையை தாண்டினதும் கல்ல கீழே தூக்கி போட்டா. ஊர் எல்லைக்கிட்டேயே மாமாக்காக காத்துட்டு இருந்த சுமித்ரா ஓடி வந்து, மாமா, உன்னை கொல்றதுக்கு எங்க அப்பா பண்ற நாடகம் இது. நானும் உன் கூட வந்துடுறேன், என்னையும் கூட்டிக்கிட்டு போ. பயப்படாத சுமித்ரா, எனக்கு உங்க அப்பா அம்மா பத்தி முதல்லயே தெரியும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அந்த பிசாசு தலையை வெட்டி எல்லாருக்கும் முன்னாடி ஆடம்பரமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த குரோனங்கி கல்ல ஏன் தூக்கி போட்ட? அந்த சர்ப்பகேதுவை வெட்டினதுக்கு அப்புறம் இந்த குரோனங்கி கல்லு தேவைப்படாது, அதுக்கு தான் வீசிட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா. பிசாசு போன இடமெல்லாம் பாலைவனமா இருக்கு. அங்க கோஷ்மால ருத்ரா போனதுக்காக சந்தோஷமா இருக்காங்க கேத்தன், வனஜா, அஸ்விகா. இனிமே ருத்ரா வர மாட்டான். என் மந்திர சக்தியால நான் பார்த்தேன், அந்த பிசாச்சு இருக்கிற இடத்துல ரொம்ப ஆபத்து இருக்கு. ருத்ரா பாதி வழியிலே சாவான். எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே உன் பொண்ணை கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணு. எத்தனை வருஷத்துக்கு மந்திரவாதியை நான் இருக்கிறது? சாரி, அந்த பிசாச்சு ஊருக்குள்ள வராது இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. நீதான் என்னோட மாப்பிள்ள. அஸ்தி பள்ளத்தாக்குல கிடைக்கிற பாதள பாம்போட எலும்பை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனால ஊருக்கு 4 மூலையில காவலுக்காக சர்வ கவச்சத்தை போடுவேன். நம்ம ஊருக்கு பிசாசு கால் வைக்காது. இன்னும் 11 பௌர்ணமியில சர்ப்ப கவச்ச ஹோமத்துல பாதாள பாம்போட எலும்ப போடணும். நான் அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டா. இவங்க பேசுறத யாருக்கும் தெரியாம கேக்குறா சோதன். அப்படின்னா ருத்ரா மாமாவை வேணும்னே அப்பா அம்மா அந்த பிசாசு கிட்ட அமுச்சு வச்சாங்களா? எப்படியாச்சும் மாமாவை காப்பாத்தணும் அப்படின்னு கிளம்பினா. ஆனா ஊருக்குள்ள தங்கச்சி சுமித்ரா எதிர் வந்து நடந்தது எல்லாம் சொன்னா. மாமாவுக்கு அஸ்விகா கூட்டத்துல ஒரு நண்பன் இருக்கா. அவ மூலியமா அம்மா அப்பா திட்டம் எல்லாம் அவனுக்கு முதலே தெரியுமா. ஆனாலும் ஊருக்காக இத பண்ணிட்டு இருக்கா. எங்க ருத்ரா மாமா கண்டிப்பா ஜெயிச்சு வருவாரு. நீயும் நானும் நேரம் வரும்போது அவருக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. 1 மாசமானாலும் அந்த பிசாசு இருக்கிற இடத்துக்கு இன்னும் போயிட்டே இருக்கா. கொண்டு வந்த சாப்பாடு தண்ணி தீந்து போனதால மயங்கி விழுந்துட்டான். அப்போ அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு கிழவன் அவ வண்டியில ருத்ராவை ஏத்திக்கிட்டு சாப்பாடு தண்ணி கொடுத்து ருத்ரா யாரு எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரியான நேரத்துக்கு இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த இடத்துல நீ செத்து போயிருப்ப. நீங்க எங்க போறீங்க தாத்தா? நான் வீடு கட்டுற மேஸ்திரி. மணலுக்காக
மாசம் மாசம் இங்க வருவேன். டமுக்குக்கு எப்படி போகணும் தாத்தா? இந்த பாலைவனத்துல டமுக்குக்கு போறது ரொம்ப கஷ்டம். பாதையில சாப்பிட குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இந்த மாதிரி சுத்திக்கிட்டே போ. கொஞ்சம் மலை ஏறதுக்கு கஷ்டமானாலும் டமுக்குக்கு போக முடியாது அப்படின்னு மண்ணுல குச்சிய வச்சு விவரமா வழிய சொல்லி அவ போயிட்டா. மேஸ்திரி தாத்தா கொடுத்த ஆலோசனையால பாலைவனம் வழியில போகாம காட்டு வழியில டமுக்குக்கு போனா. 2 மாசம் பயணம் பண்ணி 4 மலை தாண்டினதும் சோர்வால ஒரு பாறை மேல உட்கார்ந்து தூங்கிட்டா. திடீரென ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. எந்திரிச்சு பார்த்தா விசித்திரமான 2 தலைமிருகம் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சு மலையிலிருந்து தவறி குழிக்குள்ள விழுந்துட்டா. மூணு நாள் நினைவில்லாம அந்த குழிக்குழியே இருந்தா. பேதாள மலைக்கு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்த லோக்கிக்கு குழியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டு உள்ள போய் பார்த்தா நினைவில்லாத ஒருத்தன் தெரிஞ்சா. அவனை பேதாள மலைக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்ணா 3 நாளைக்கு அப்புறம் நினைவு வந்தது. நிதானமா சமாளிச்சுக்கிட்டு ருத்ரா அவ ஏன் வந்தா, எங்க போயிட்டு இருக்கா எல்லாத்தையும் சொன்னா. எங்க அப்பா அந்த பிசாசால 17 வருஷமா கட்டளையே கிடக்குறாங்க. அந்த பிசாச்சு எந்திரிச்சுன்னா எங்க ஊருக்கு கண்டிப்பா வரும், இல்லைன்னா மத்த ஊருக்கு போகும். அதோட சாவுக்கு நான் பொறுப்பிட்டேன். அந்த கதையெல்லாம் கேட்டு லோக்கி ருத்ராவுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா. கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. காட்டு வேதாளா காட்டு, அந்த சர்ப்பக்கு எதுவோ கொள்ற வழிய காட்டு. சித்தல மலையோட குகையில தூக்கத்துல இருக்கிற சர்ப்பகேதுவோட குகையில சர்ப்ப விஷவாயு வெளியே வந்துச்சுன்னா வினாடில சாவாங்க. அந்த குகைக்கு பக்கத்துல கூட பாதத்தை வைக்க முடியாது. சர்ப்ப விஷத்துல இருக்கிற அந்த நிலத்துல கால் வச்சீங்கன்னா உங்க காலே சேர்த்துரும். வெள்ள சிலையா நீ மாறி உயிர் இருந்தாலும் பொருள்ல பணமா மாறிடுவா. எப்படி வேதாளா, வேற வழியே இல்லையா? இருக்கு. முதல்ல திகடுக்கா குகையில் இருக்கிற லாலம்பூ ஜாஜம்பூவை நாம ஏமாத்தணும். அப்படியே ககன மலையில இருக்கிற கோக்கி முக்கிய விடுதலையாக்கணும். அப்படி என்ன பேதாளம் என்ன பண்ணணும்னு லோக்கிக்கு விவரமா சொன்னிச்சு. பேதாள விக்கிற பாதத்துக்கிட்ட இருந்த பேதாள கிரீட்டத்தை போட்டுக்கிட்டு பேதாள கத்திய ருத்ராவுக்கு கொடுத்து, ருத்ரா, இந்த வேதல கத்திய எப்பவுமே கூடவே வச்சுக்கோ. உன் கூட நானும் வரேன் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி தம்புக்குக்கு போறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு திகா குளிக்கு வந்து பார்த்தா லாலம்பூ ஜாஜம்பூ பேங்க இருக்கு. அதுங்க மூக்கு விசித்திரமா நீளமா இருக்கு. அதுக்கு கண் இருக்காது, ஆனா தலை மேல கண்ணு மாதிரி ஒரு கிரீடம் இருக்கும். அதால பார்த்து மிருகங்களை அந்த பக்கம் போற வழி போக்குற கொன்னு தின்னோம். அந்த கிரீடம் இல்லைன்னா அக்கா தங்க 2 பேராலையும் பார்க்க முடியாது. பேதாளன் சொன்ன மாதிரி குகை முன்னாடி நெருப்ப போட்டு அதுக்குள்ள மிளகாவை போட்டதும் புகையோட சேர்த்து மிளகா காரம் குகைக்குள்ள போனதும் 2 பேங்க தும்ம ஆரம்பிச்சது. அவங்க தும்மினதுனால தலைமையில இருந்த 2 பேரோட கிரீடம் கீழே விழுந்துடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு தீய அணைச்சிட்டாங்க. கிரீடம் இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியாது, குருடி ஆயிடுவாங்க. என் கிரீடம் எங்கக்கா? அக்கா, என் கிரீடம் கூட விழுந்துருச்சு. இரு தங்கச்சி, நான் தேடுறேன் அப்படின்னு நிலத்தை தடவிக்கிட்டே தேடிட்டு இருக்காங்க. உன்னோட கிரீடம் என்கிட்ட இருக்கு. ஆனா உங்க கிரீடத்தை கொடுக்கணும்னா உங்க 2 பேரோட மூக்கு எனக்கு வேணும்.
என்னடா மாணவா, எங்களை ஏமாத்துறியா? செத்துடுவேன், ஜாக்கிரதை. மரியாதையா எங்க கிரீடத்தை கொடு, இல்ல செத்துடுவேன். உங்க கிரீடம் இல்லைன்னா உங்களால பார்க்க முடியாது. லாலம்பு ஜாஜம்பு. ஓ, இவனுக்கு எங்க பேரு தெரியும்னா எங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. ஆமா, இவ எங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு அவங்க மூக்கை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு கூட கிரீடத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிரீடம் இல்லாம பார்வை இல்லாம திக்கா திக்கா குகையில கத்திட்டு இருக்காங்க லாலம்பு ஜாஜம்பு. நமக்கு தேவைப்பட்ட மூக்க அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க கிரீடத்தை கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கு பார்வை வந்ததும் நம்மள அவ கொண்டு போட்டுரும். இப்ப வரைக்கும் அவங்களால நிறைய பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு கண் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ஆட்களை அவங்க கொண்டு போடுவாங்க அப்படின்னு பேதால சொன்ன ஆகாய மலைக்கு போனாங்க 2 பேரு. 1 மாசம் பயணத்துக்கு அப்புறம் ஆகாய மலைக்கு சேர்ந்து இருட்டுற வரைக்கும் காத்திருந்து பார்த்தா மலை மேல இருந்த குளத்துல இருந்து 2 பூக்கள் பூத்தது. அதுக்குள்ள இருந்து 2 கண்ணு இல்லாத தேவ கன்னிகள் வெளியே வந்தாங்க. லோக்கி அவங்க தலை மேல கிரீடத்தை வச்சதும் அவங்களுக்கு கண்ணு வந்துடுச்சு. எங்க கிட்ட இருந்து எங்க கிரீடத்தை திருடி எங்களை எங்க லோகத்துக்கு போக விடாம செஞ்ச அந்த பேய்களால கண்ணை இழந்து ரகசியமா இந்த குளத்துக்குள்ள வாழறோம். கிரீடம் இல்லைன்னா எங்க கண்ணு போயிடும், எங்க லோகத்துக்கும் போக முடியாது. எங்க கிரீடத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பரிசா எங்க செருப்பை கொடுக்கறோம். இத போட்டுக்கிட்டா நீங்க நொடியில எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. அந்த பறக்கிற செருப்பை போட்டுக்கிட்டு காத்துல லோக்கி ருத்ரா 2 பேரும் பறந்துகிட்டே போய் நேரா டமக்கு காட சேர்ந்து சிதலா குகை கிட்ட பறக்குறாங்க. தரையில நீ கால் வச்சேன்னா செத்துருவோம். குஷார், அந்த பேக்கிட்டு இருந்து எடுத்த அந்த மூக்க நீ வச்சுக்கோ. அந்த பேய்க்கு போக்க அவங்க மூக்கு மேல வச்சதும் அது அவங்க மூக்கோட ஒன்னாயிடுச்சு. குகைக்குள்ள போனதும் நிலத்துல இருந்து பச்சையா விஷக்காத்து வந்துட்டு இருக்கு. பேய் மூக்கால விஷக்காத்து இவங்கள ஒண்ணுமே பண்ணல. பறக்கிற சிறப்பால அவங்க பாதம் நிலத்து மேல விழவே இல்ல. சர்ப்பகேத்து தலை மேல 4 பாம்புங்க 4 பெண்கள் தலைய பிடிச்சிட்டு இருக்கு. அந்த தலையில இருந்து விஷம் துளி துளியா கீழே விழுது. ருத்ரா லோக்கி குகைக்குள்ள வந்ததால அந்த பாம்புங்க அசையுது. 4 தூணுக்கும் சுத்திட்டு இருந்த சர்ப்பகேத்து காவல் பாம்புங்க அவங்க 2 பேரையும் தாக்கிச்சு. 2 பேரும் அதுங்களை கொல்லுறாங்க. லோக்கி கொடுத்த பேதாள கத்தியால ருத்ரா கூட பாம்பை கொல்ல முடிஞ்சது. 4 பாம்புகளை ஒரே வாட்டி ஒருத்தர் மட்டும்தான் பிடிச்சுக்கணும். அப்படின்னா 4க்கு கை இருக்கிற நீ மட்டும்தான் அந்த வேலையை பண்ண முடியும் லோக்கி. அவங்க வாயால 4 தலை தரையில உருனாலும் 20 வினாடியில சர்ப்பகேத்தோட தலையை வெட்டணும். பேதாள சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்து அவ தோல் மேல இருந்த பேதாள கிரீட்டத்தை எடுத்ததும் லோக்கிக்கு இன்னும் 2 கைகள் வந்தது. 4 கையால 4 பாம்பை பிடிச்சுக்கிட்டு கழுத்தை நெரிச்சதும் பாம்பு வாயில இருந்து தலைங்க கீழே விழுத்துது. உடனே பேதாள கத்தியால ருத்ரா சர்ப்பகேத்து தலைய வெட்டிட்டான். அந்த தலை கீழே விழுந்ததும் குகைக்குள்ள புகை மறைஞ்சிடுச்சு. 4 சிலையும் பஸ்மம் ஆயிடுச்சு. கீழே விழுந்த பெண்கள் தலைக்கு உடம்பு வந்தது. 4 யக்ஷனியா மாறிட்டாங்க. இது மாயப்பை. அந்த சர்ப்பகேத்து தலையை எடுத்து இதுக்குள்ள வச்சிடுங்க. அவனுக்கு இன்னும் 6 பௌர்ணமி வரைக்கும் ஆயுஸ் இருக்கும். அதுக்குள்ள அவனை கொன்னாலும் உங்களை தவிர வேற யார் இந்த தலைய பார்த்தாலும் சிலையா மாறிடுவாங்க. ஜாக்கிரதை. உடனே அந்த தலைய பையில வச்சு மூடிட்டா ருத்ரா. பறக்கிற செருப்பு மறைஞ்சிடுச்சு. பேய் போக்கு நிலத்துல விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. என்ன இது மறைஞ்சு போயிடுச்சு? இவனை கொன்னதால அதோட சக்தி போயிடுச்சு.
6 மாதத்துக்கு அப்புறம் சர்ப்பகேது தலையோட அந்த பை மறைஞ்சிடும். சரி, நாங்க சீக்கிரமா எங்க ஊருக்கு போகணும். ஒரு வருஷத்துக்குள்ள சர்ப்பகேது தலையை எடுத்துட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இன்னையோட அந்த வருஷம் முடியுது. கட்டாயமா அஸ்விகாவோட உன் காதலி சுமித்ராவுக்கு நாளைக்கு காத்தால கல்யாணம் பண்ண போறாங்க. கேத்தன், அவ்வளவு சீக்கிரமா அங்க எப்படி போறது யக்ஷினி? ஏன் சிறக கொடுக்குற? 4 கைகளோட பிறந்த நீ இன்னையோட நீ நினைச்ச உடனே கைக்கு பதிலா சிறகுங்க முளைக்கும். அதோட நீ பறக்கலாம். இதோ இந்த மந்திர ஆமைய உங்க ஊரு கிணத்துல போடு. பாலைவனமா மாறின உங்க ஊரு சுற்றுப்புறமும் பச்சையா மாறிடும். ஜாக்கிரதை, உங்களை விட்டா வேற யாரும் அந்த தலைய பார்த்தாலும் சிலையா மாறிடுவாங்க. இந்த ஸ்படிகத்தால உங்க அப்பா சாதாரண மனுஷன் ஆயிடுவாங்க. எங்களை சர்ப்பகேத்து சிறையிலேருந்து விடுவிச்ச உங்களுக்கு இதுதான் எங்க பரிசு அப்படின்னு சொல்லி 4 யக்ஷினி மறைஞ்சு போயிட்டாங்க. யக்ஷினி கொடுத்த சிறகால ருத்ராவை எடுத்துக்கிட்டு கோஷ்மாவை சேர்ந்தா லோக்கி. பைக்குள்ள இருந்த தலைய காட்டினதும் ஊரெல்லாம் 3 பான பிசாசு சாம்பல் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள வந்த அவ சர்ப்பகேத்துவை கொன்னன்னு சொன்னா நம்பல அஸ்விகா, கேத்தன், நளினி. இந்த சின்ன பையில சர்ப்பகேத்து தலை இருக்குன்னு நம்ப முடியல. நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, என்னை ஏமாத்த வேண்டாம். அந்த தலைய பார்த்தா நீ சிலையாயிருவேன். உஷார், போய் அந்த பையில ஒண்ணுமே இல்ல. ஏன் பொண்ணு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் முடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. பையில சர்ப்பகேது தலை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்க அந்த அறைக்கு நீங்க போய் பார்க்கலாம். அப்படின்னு அந்த பைய ஒரு அறைக்குள்ள வச்சுட்டு வந்துட்டா ருத்ரா. நளினி, கேத்தன், அஸ்விகா அவங்க ஆளுங்க எல்லாம் அறைக்குள்ள போய் மூட்டையை திறந்து பார்த்த உடனே சிலையா மாறிட்டாங்க. ருத்ரா உள்ள போய் திரும்பி தலைய பைக்குள்ள போட்டு மூட்டை கட்டி கதவை திறந்தே வச்சா. உள்ள சிலையா மாறினவங்கள பார்த்தா எல்லாருக்கும் புரிஞ்சுது ருத்ரா நிஜமாவே சர்ப்பகேத்து தலைய வெட்டிட்டான்னு. யக்ஷனி கொடுத்த ஆமைய ஊரு கிணத்துக்குள்ள போட்டதும் கோஷ்மா சுத்தி இருந்த பாலைவனத்துல எல்லாம் மாறி பச்சை பசைன்னு தெரிஞ்சுது. யக்ஷினி கொடுத்த ஸ்பட்டிக மணிய அப்பா தலையில வச்சதும் சாதாரண மனுஷனாயிட்டாரு. ருத்ரா, சுமித்ரா கல்யாணம் நல்லா நடந்தது. ஊர் எல்லையில நம்பிக்கை துரோகிங்களுக்கு புத்தி வரணும்னு சிலையா மாறின கேத்தன், வனஜா, அஸ்விகா அவங்க ஆளுகளை மரத்து கீழே வச்சு நம்பிக்கை துரோகிங்கன்னு எழுதி வச்சாங்க. அப்படி யக்ஷினி கொடுத்த வரத்தால லோகிக்கு சிறகு வந்தது ஜமரி.